ஆளுநர் ஆர் என் ரவியின் சட்டமன்ற வெளிநடப்பு குறித்து வெளியான அறிக்கையில் இந்தியா என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. இதுகுறித்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக திரு ஆதவன் தீட்சண்யா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் இணைந்திருக்கிறார். சார், குறிப்பா இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது என்பதே அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு வருகிறார். அதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தை கூட்டுகிற போது அதில் ஆளுநர் உரையை வாசிப்பது என்பது ஒரு மரபு. அந்த மரபை அவர் தொடர்ந்து கடைபிடிக்காமல் அவமதித்து வருகிறார். அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இன்று தேசிய கீதத்தை அவமதிக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறார். இது தமிழ்நாடு அரசை பற்றி நாடு முழுவதும் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டே அவர் இவ்வாறு தேசத்திற்கு அவமானம், தேசிய கீதத்திற்கு அவமானம், அந்த இடத்தில் நான் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை. இந்த நாட்டை மதிப்பதாக இருந்தால் அவர் முதலில் பாரதிய ஜனதா கட்சி அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னராக இருப்பதற்குத்தான் அவர் முதலில் அவமானப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல், நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் செய்யாமல், இந்த நாட்டின் தேசிய கொடியை கூட தன்னுடைய அலுவலகத்தில் ஏற்றாமல் இவ்வளவு காலம் இருந்த RSS விசுவாசியாக இருந்து கொண்டு தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் அவமதித்தது என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார். அதை நியாயப்படுத்தி அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா என்கிற சொல்லே இல்லாமல் அந்த அறிக்கை இருக்கிறது. தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் என்று அந்த அறிக்கை தொடங்குகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியா பிளாக் என்று எதிர்கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணி அமைத்தவுடனேயே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்தியா என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்கள் மிகப்பெரிய அழிச்சாட்டத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு கட்சி மேற்கொண்ட நிலைப்பாட்டை ஒரு ஆளுநர் இன்றைக்கு செய்கிறார். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் இந்தியா தட் இஸ் பாரத் என்றுதான் சொல்கிறதே, இந்தியா அல்லது பாரத் என்று சொல்லவில்லை. ஆகவே இங்கு அவர் முறைப்படி அரசியல் சாசனத்தை மதிப்பவராக இருந்தால் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் என்று சொல்வது என்பது, பாரத் என்பது ஆரியர்களுடைய கனவு பூமி. அந்த ஆரியர்களுடைய கனவு பூமியை நியாயப்படுத்துவதற்காக அல்லது அந்த ஞாபகத்திலேயே அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் வந்து இவ்வாறு நடந்து கொண்டதும் அதனுடைய ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு நடவடிக்கையை நியாயப்படுத்துவதற்காக வெளியிட்ட அறிக்கையில் பாரத் என்று குறிப்பிட்டிருப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசியல் சாசன பொறுப்பை வகிக்கக்கூடிய ஆளுநர் அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு மீண்டும் ஒரு உதாரணம். இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு பாரதிய ஜனதா கட்சியோடு அரசியல் குறிப்போடு இருப்பதற்கு அவர் ஆசைப்பட்டால் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் வயிறு வளர்ப்பதை விட்டுவிட்டு அவர் தன்னுடைய பதவியில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து குறைந்தபட்சம் தமிழிசை சவுந்தரராஜனை போலவாவது அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதவன் தீட்சண்யா, குறிப்பா இதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உங்களுடைய கருத்தை நீங்க சொல்றீங்க. குறிப்பா பாரத் எனும் இந்தியா அப்படின்னு சொல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிற சூழல்ல பாரத் என்று சொல்வது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் என்று சொல்வதில் என்ன உள்நோக்கம் இருப்பதா நீங்க சந்தேகப்படுறீங்க? நீங்க பாரதம் என்ற இந்தியான்னு சொல்றீங்க, இங்க கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்ல. கான்ஸ்டிடியூஷன் இந்தியா தட் இஸ் பாரத் தான் சொல்லுது. இந்தியா என்பதுதான் முதன்மையாக பேசப்பட வேண்டிய சொல். அந்த இந்தியா என்கிற சொல்லை இவர்கள் வெறுப்பதற்கு அது அந்நியர்கள் சூட்டிய பெயர் என்று ஒரு வினோதமான விளக்கத்தை சொன்னார்கள். இந்தியா என்கிற பெயரை தான் மக்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே ஒரு முறை பெரிய விவாதம் நடந்திருக்கிறது. பாரத் என்பது ஒருபோதும் இது பாரத் என்று இது அறியப்படாத ஒரு நாடு. அது ஆரியர்களுடைய ஒரு சொல்லாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதைத்தான் இவர்கள் திரும்ப இங்கே கொண்டு வருவதற்காக முயற்சித்தார்கள். அது ஒரு கட்டத்திலே விவாதம் நடந்த போது அது அரசியல் சாசன சபையிலும் அந்த வார்த்தையை ஒரு சமரச உத்தியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இப்போது ஆளுநர் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையில் இந்தியா தட் இஸ் பாரத் என்று சொல்வதில் இந்தியா என்பதை கத்தரித்துவிட்டு பாரத் என்று மட்டும் குறிப்பிடுவது நிச்சயமாக அது ஒரு தேச விரோத செயல், அரசியல் சாசனத்துக்கு விரோதமான செயல். இதுல ஒரு பெரிய நீங்க
என்ன இப்ப தேவை வந்துச்சு பாரத்னு சொல்றத? உங்களுக்கு 2 பேர் இருக்குதுன்னா 2வது பேரை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது அல்லது அதுன்னு சொல்லலையே. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பில் உங்களது கருத்துக்களை இணைப்பில் வந்து பதிவு செய்ததற்காக நன்றி திரு ஆதவன் தீட்சன்.